தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெறும் நிலையில் கூட்டம் நடைபெறும் இடத்தை பொதுச் செயலாளர் ஆனந்த் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவான்மியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. இதில் 137 செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் 1800க்கும் அதிகமான பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்கின்றனர். மேலும் 120 மாவட்டங்களாக தமிழக வெற்றிக் கழகம் பிரிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட செயலாளருடன் 15 பேர் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 2 மணி வரை கூட்டம் நடைபெறும் என கூறப்படும் நிலையில் தாவேக தலைவர் விஜய் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பேசுவார் எனவும் கூறப்படுகிறது. கூட்டம் நடைபெறும் இடத்தை தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். 7:45 எல்லாருமே 8 மணிக்குள்ளார வர சொல்லியிருக்கோம். எல்லாருமே வந்துடுவார்கள். உறுப்பினர்கள் எல்லோரும், பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லோரும் வந்து விடுவார்கள். மதியம் அவர்களுக்கு 22 வகையான சுவையான விருந்து அளிக்க இருக்கிறோம். அழைப்பு விடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே கூட்டத்தில் கலந்து கொள்ளும் வகையில் அழைப்பிதழில் QR கோட் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆனந்த் கூறினார். ஜூன் 2ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள் சிம்பொனி நிகழ்ச்சியை லண்டனில் நடத்தி அதை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்க அதற்கு பாராட்டு விழாவை தமிழக அரசு நடத்த இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். லண்டனுக்கு சென்று சிம்பொனி அரங்கேற்றம் செய்த இளையராஜாவுக்கு தமிழ்நாடு அரசு செய்ய உள்ள கௌரவமே இந்த அறிவிப்பு. லண்டனில் மார்ச் 8ஆம் தேதி தனது சிம்பொனியை இசையமைப்பாளர் இளையராஜா அரங்கேற்றம் செய்திருந்தார். இளையராஜா லண்டனுக்கு செல்லும் முன்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சந்தித்து தனது வாழ்த்துக்களை கூறியிருந்தார். சிம்பொனி அரங்கேற்றிவிட்டு திரும்பிய பிறகும் அரசு சார்பில் இளையராஜாவுக்கு வரவேற்பு வழங்கப்பட்டது. முதலமைச்சரை நேரில் சந்தித்து இளையராஜா நன்றி கூறிய நிலையில் அவரின் அரை நூற்றாண்டு கால திரை இசை பயணத்தை அரசின் சார்பில் கொண்டாட முடிவு செய்திருப்பதாக முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் அரசு சார்பில் ஜூன் 2ஆம் தேதி இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்த உள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். லண்டனில் இருக்கக்கூடிய 400 பேரும் இங்கு அழைத்து வருவதென்றால் நினைத்த நேரத்தில் அழைத்து வந்துவிட முடியாது. கால அவகாசம் தேவைப்படுகிறது. சிம்பனியை வெற்றிகரமாக நடத்தியதால் இந்த பாராட்டு விழாவை அரசு நடத்துவதாக கூறியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி குறித்த பேச்சுக்கள் மீண்டும் எழுந்துள்ள நிலையில் இந்தியாவின் இரும்பு மனிதராக அமித்ஷாவை முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் புகழ்ந்துள்ளது விவாத பொருளாகியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் EPS சந்தித்தது குறித்து அவர் விளக்கம் தந்தார். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகிற சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய மறு வடிவமாக பார்க்கப்படுகிற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை RB உதயகுமார் இப்படி புகழ்ந்து பேசியது ஒரு பக்கம் இருக்க, பாஜக கூட்டணி கட்சிக்காரங்க என்று முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியதாக வெளியான செய்தி சர்ச்சைக்குள்ளானது. சட்டப்பேரவைக்குள் பாஜக, அதிமுக, பாமக உறுப்பினர்கள் அடுத்தடுத்து சென்றனர். இது குறித்த கேள்விக்கு நாங்க கூட்டணிங்க என்று திண்டுக்கல் சீனிவாசன் கூறியதாக தகவல் வெளியானது. சட்டப்பேரவை முடிந்து வெளியே வந்தபோது இது குறித்து கேட்கப்பட்டது. அப்போதுதான் பாஜகவை கூட்டணியினர் என கூறவில்லை என்று திண்டுக்கல் சீனிவாசன் மறுப்பு தெரிவித்தார். எடப்பாடியார் சொல்லிட்டு இருக்க பொதுச் செயலாளர் அவ்வளவுதான், நோ ரிப்ளை. இதுல நான் யாருக்கு பேட்டி கொடுக்கல. அவன் பாட்டுக்கு ஒரு 10 பேர் MLAக்கள் வரோம், பேசிட்டு போறோம். அவங்களாம் நீங்களே ஒரு யூடியூப்ல எடுத்து போட்டுக்கிட்டா உங்களுக்கு பரபரப்பு. அதுக்கு நாங்களா பொறுப்பு? நான் எந்த நிருபரையும் பார்க்கல, நான் யார்ட்டையும் அதை பத்தி சொல்லல. கூட்டணி முடிவு குறித்து எடப்பாடி பழனிசாமியே விளக்கிவிட்டதாகவும் அவர் கூறினார்.